செங்கம் அப்படின்னு நம்ம சும்மா செங்கம் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். ஒரு ரோடு எடுத்து இது ஒன்றே போயிடுச்சு. ஊருக்காக ஃபர்ஸ்ட் டைம் நம்மளுடைய செங்கம்ல பேஜ் யாருமே இல்லை, ஃபர்ஸ்ட் டைம் நான் தான் ஆரம்பித்தேன். செங்கம்காக எல்லாமே நிறைய வீடியோஸ் எல்லாம் லோக்கல் அப்டேட் எல்லாமே பண்ணேன். ஹே கைஸ், வெல்கம் பேக் டு இனி ஒரு புதிய என்டர்டைன்மெண்ட். என்னடா எங்கே கிளம்பிட்ட அப்படின்னு வந்து பார்த்துட்டு இருக்கீங்களா? ஆல்ரெடி தம்ப்நெயில்லே பார்த்துருப்பீங்க. ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தோம். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு ஃபங்க்ஷன், பெரிய ஒரு இடத்துக்கு வந்து போகிறோம். தம்ப்நெயிலில் பார்த்த மாதிரி என்னுடைய ஃபஸ்ட்டு மூமெண்ட்டு, அதாவது அவார்டு ஃபங்க்ஷனில் இன்ஃப்ளூயன்சர்ஸ் அவார்டில் வந்து நம்மளை வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்காக வந்து கிளம்பிட்டோம். ஸோ நான் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ், என் டீம் எல்லாருமே வந்து டீம்மேட்ஸ் எல்லாருமே கிளம்பிட்டோம். அங்கே போயிட்டு என்னெல்லாம் நடக்குது, என்னெல்லாம் ஆக போகுதுன்னு வந்து இந்த விளாக்ல பார்க்க போறீங்க. நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக வந்திருந்தா அப்படியே ஒரு போய் பார்த்துட்டு வந்துருங்க. நான் இந்த மாதிரி கண்டென்ட் இந்த மாதிரி வீடியோலாம் பண்ணுறேன் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ அங்கே ஃபஸ்ட்டு போய் என்னென்ன மூமெண்ட்லாம் ஆகுது அப்படின்னு வந்து பார்க்க போகிறோம். நிறைய பேர் வருவாங்க, நிறைய திருவண்ணாமலையோட செலிப்ரிட்டிஸ் எல்லாருமே வருவாங்க. அவங்கள போய் மீட் பண்ண போகிறோம். இது வரைக்கும் பார்த்ததில்ல, ரீல்ஸில் பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் வந்து போய் பார்த்து நேரில் வந்து மீட் பண்ண போகிறோம். நம்மளையும் ஸ்டேஜில் ஏற்றுவாங்களான்னு தெரியல, ஏன்னா நாமினேட் ஆகிருக்கோம். பட் ஓட்டு போட்டிருந்தா நம்மளும் வந்து ஸ்டேஜில் ஏற்றுவாங்க, நம்மளுக்கும் அவார்டு வந்து கொடுப்பாங்க. சப்போஸ் ஓட்டு அவங்கள விட நம்மளுக்கு கம்மியாக இருந்துச்சுன்னா நம்மளால் ஸ்டேஜுக்கு ஏற முடியாது. அவ்வளோ ஒன்றும் ஹார்ட் ஒர்க் பண்ணல நம்ம அதுக்காக நம்மளை ஏற்றுவாங்களான்னு தெரியல. சரி, பார்க்கலாம் என்னெல்லாம் ஆக போகுது அப்படின்னு போக விளாக்ல பாருங்கள். வாங்க போகலாம். ஸோ இவ்வளோ நேரம் ட்ராவல் பண்ணி இப்போதான் வந்து திருவண்ணாமலை வந்து ரீச் ஆனோம். இப்போ வந்து எஸ்கேபி காலேஜ் வந்து போயிட்டு இருக்கோம். ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு, சொன்ன டைமுக்கே போகல நம்ம. அவங்க 5 o'clock வர சொன்னாங்க, இப்போ வந்து 6 o'clock ஆகுது. போவே இதுக்கப்புறம் தான் வந்து போனோம். கேமராமேன் ஹாய். ப்ரோ பாருங்க, இது ஒன்று விஐபி இது வந்து கொடுத்துருக்காங்க. பாஸ் வந்து விஐபி பாஸ் வந்து நம்மளுக்கு. ஓகே, தேங்க்யூ. ஃபைனலி நம்ம எஸ்கேபி இன்ஜினியரிங் காலேஜ்க்கு. என்னடா ஆகுது? எனக்கு வந்து பின்னாடி அவங்க இருந்தாலும் பரவாயில்ல, இந்த ஈவெண்ட் செலிப்ரேட் பண்றதே உங்க அவார்ட்ஸ்க்காக தான். நீங்களே ஒரு டல்லா இருக்கிறது எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி நீங்க ஏதாவது கத்துறது கை தட்டுறது, அப்பா பரவாயில்ல வாங்க பாத்துக்கலாம் அப்பா சொல்லுவீங்க, கொஞ்சம் பரவசமா இருந்தாதான் கொஞ்சம் எனக்குமே. ஓகே, உங்க எல்லாருமே வந்து எங்க பார்க்கறது ரொம்ப சந்தோஷம். ஓட்டிங்ல நான் நிறைய விஷயங்கள் நாங்க நோட் பண்றோம். கொஞ்சம் ஓட் கேட்டது அதுக்கு கீழே இருந்த கமெண்ட்ஸ் அதெல்லாம் பார்க்கும்போது நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்கன்னு தெரியல. லிட்டரலி அது ரொம்ப எனக்கு ரொம்ப எமோஷனலா ஃபீல் ஆகுது. நம்ம வந்து ரொம்ப பெரிய பொறுப்பு கையில ஃபர்ஸ்ட் எடுக்கும்போது ரொம்ப விளையாட்டா ஓகே நம்ம பீப்புள் என்ன ரெகனைஸ் பண்றாங்க அப்படிங்கறத பார்க்கறதுக்காக தான் நாங்க ஓட்டிங் வந்து கொண்டு வந்தோம். அதுக்கப்புறம் அதுல இருந்து உங்களுடைய ஸ்டோரிஸ், மேகசின்ஸ் நிறைய விஷயங்கள் படிக்க இதுல என்ன ஒரே விஷயம் தான், திருவண்ணாமலையில் இவ்வளவு கிரியேட்டர்ஸ் இருந்தாலுமே ஒருத்தர் கதையில போல ஒருத்தர் கதை இல்லை அப்படின்றது தான் நானும் ரொம்ப பார்த்து வியந்த விஷயம். எல்லாருக்கும் பின்னாடி நான் ஒரு கஷ்டத்துல இருந்தேன், நான் வந்தேன் அப்படின்னா இல்லாம ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு தனித்துவமான எப்படின்னு சொல்றது ஒரே விஷயம். ஹாப்பியா இருந்துக்கிட்டு சந்தோஷமாயிருக்கேன் அப்படின்னு முடிச்சுட்டேன். அதான் சொல்லுவாங்க முடிச்சுட்டேன். திருவண்ணாமலை மக்கள்
ஏன் சைலண்டா இருக்கீங்க? சும்மா ஒரு நாய்ஸ் ரெடியா கைஸ் ரெடியா கைஸ் ரெடியா லெட்ஸ் கோ அம்மாடியோ முடிச்சதுக்கு அப்புறம் this stage to that stage நீங்க இந்த ஃபாலோவர்ஸ் நடந்திருக்கும், ஃபாலோவர்ஸ் பேஜ் வந்து உங்களுக்கு போயிருக்கும், இல்ல திருப்பி அந்த பேஜ் நீங்க ரிட்ரைவ் பண்ணிருக்கலாம், ஏதாவது என்ன எவ்வளவு பேர்லாம் ஒரு குழப்பான்னு கேட்டுருக்கலாம். ஐ ஃபெல்ட் ஃப்ரம் யுவர் ஃபேமிலி. எவ்வளவு விஷயங்களை கேட்டுருந்தாலுமே ஏதோ ஒரு பேச்சை நோக்கி தான் நீங்க போயிருப்பீங்க. இது வந்து நீங்க அவார்ட்ஸ் தாண்டி கேமராஸ் எல்லாமே தாண்டி நீங்க எப்படி நடந்து போகும்போது உங்க நடந்த பாதையெல்லாம் என்னென்ன அவமானம் தாண்டிங்களோ அந்த சக்சஸ் அங்க இருக்கு நீங்க நினைச்சுக்கோங்க. ஃப்ரம் இந்த ஒரு பாயிண்ட் உங்களுக்கான ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட், அந்த கையில எடுத்துட்டு இன்னும் ஃபாஸ்டா ஓடுங்க, இல்லை நம்ம ஓடாம விட்டுலாமான்னு யோசிச்சீங்க அப்படின்னா அங்க இருந்து அதை பார்க்கும்போது இதை நாங்க கொடுக்கல, மறுபடியும் சொல்லணும், அதை நாங்க கொடுக்கல, இதை நாங்க எவ்வளோ நாங்க விஷயம் நாங்க எத்தனை லட்சம் கோடி கொடுத்து நாங்க செலக்ட் கூட்டு வந்திருந்தா கூட உங்களை நம்பி உங்களுக்காக ஓட் போட்டவங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, பீப்புள், ஃபாலோவர்ஸ், உங்க முகம் தெரியாத நண்பர்கள் மோர் தென் 7000 நாட் ஈவன் எந்த ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியும் பண்ணிருக்காது. ஒரு இன்ஃபுளுன்ஸ் இருக்காங்க 7300 ஓட்டுகளை சேகரிச்சு உட்கார்ந்து இருக்கவங்க இன்ஃபுளுன்ஸை நாங்க பார்க்கும்போது லிட்டரலி ஃபீல் வெரி ப்ரைட். ஒரு கட்டத்துக்கு மேல நாங்க எங்க வெப்சைட் கிளாஸ் ஆகுது ஹோல்ட் பண்ண முடியல. அதனால இந்த பாயிண்ட் வந்து இந்த ரெகக்னைசேஷன் நீங்க என்ன பேசினாலும் நீங்க மேடைக்கு வந்து இந்த அவார்டு எல்லா இன்ஃபுளுன்ஸுமே சொல்றது மேடைக்கு வந்து உங்களுக்கு ரெகக்னைசேஷன் வாங்கினதுக்கு அப்புறமா தேங்க்யூ சோ மச் நாங்க லேட்டர் நாங்க வந்து அபிஷியலா நாங்க காமிக்கிறோம் எவ்வளவு பேர் ஓட் பண்ணியிருக்காங்க, என்னென்ன பேஜ் ஓட் பண்ணியிருக்காங்க. இவ்வளவு பேரோட அன்புல நீங்க சம்பாதிச்சிருக்கீங்க நினைக்கும் போது நாங்க அதை கூட்டாங்க பெருமையா இருக்கு. சோ இங்க வந்து அவார்டு எல்லாருக்குமே இப்ப சொல்றதா இருக்கு, ஒவ்வொரு அவார்டும் நாங்க இன்ஃபார்ம் பண்ண மாட்டோம். எல்லாரும் வாங்க, நீங்க மெடல் ரிசீவ் பண்ணுங்க. உங்களுக்கான பாயிண்ட் நீங்க அந்த அவார்டை ரிசீவ் பண்றதுக்கு என்ன தகுதியா இருக்கீங்கன்னு எங்க வீட்டுக்கிட்ட சொல்லுங்க. அது இங்க இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபீல் யுவர் செல்ஃப் ஹவு யூ ஆர், செல்ஃப் ரெகக்னைசேஷன், பீப்புளுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு அந்த அவார்ட் வாங்கிட்டு ஃபாஸ்டா விடுங்க. உங்க பேர்ல பெரிய பெரிய உயரங்களை நம்ம பார்க்க ஆசைப்படுறோம். தேங்க்யூ சோ மச். அதான் சொல்லலாம். So, Akunamanda Influencers Award 2026 Tirumannamai Best Entertainer Award goes to Devi Bakala. Hi guys, செங்கல்ல இருந்து ஸோ யாருமே உங்களுக்கு தெரியாது இல்லை, வீடியோட கடைசியில் தெரிஞ்சுட்டீங்க. ஸோ கண்டென்ட் கிரியேஷன் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட்டு கண்டென்ட்னா என்னன்னு தெரியாமல் ஸ்டார்ட் பண்ணேன். எப்படிதான் அப்படின்னா டிக்டாக் அப்படின்னு ஒரு இது இருக்கு, அந்த டிக்டாக்ல தான் நம்மளுடைய பயணம் நம்ம ஸ்டார்ட் ஆச்சு. அந்த டிக்டாக் டைம்ல நம்ம வந்து அதை ஸ்க்ரால் பண்ண நம்ம ஸ்க்ரால் பண்ணுறத நம்மளும் இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு எல்லாருமே பண்ணியிருந்தோம். அப்போதான் அந்த டிக்டாக் தாங்க அப்போ எல்லாம் இன்ஸ்டாகிராம் வந்து ஜம்ப் பண்ணல, அந்த மாதிரி ஜம்ப் ஆகிருந்தனாலும் அதே என்டர்டைன்மெண்ட் போட்டு ஒரு பேர் பண்ணி வீடியோஸ் எல்லாமே பண்ணணும், ஒரு 4-5 வருஷம் பண்ணணும், அது போடணும், இது பண்ணணும், எல்லாமே பண்ணணும். ஆனால் எதுக்கு எதுவுமே வந்து நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு இது பண்ணி என்ன மாட்டேங்கிறீங்கன்னா நம்ம பண்ணுறோம் அப்படின்னு அப்புறம் வந்து சரி ஊருக்காக என்ன பண்ணலாமே, ஊரை பற்றி பண்ணலாமே அப்படின்னு செங்கம் அப்படின்னு ஒரு சும்மா செங்கம் ஆரம்பிச்சிருந்தா ஒரு வீடியோ 1 மினிட் போயிடுச்சு. 1 மினிட் போயிடுச்சா எப்படி வீடியோ அப்டேட் எல்லாமே அதே மாதிரி ரீச் ஆயிடுச்சு, அதே மாதிரி ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. ஆனா ஒர்க் அவுட் ஆகும் நினைச்சு பார்க்கல, எங்களுக்கு ஆல்ரெடி எந்த பேஜும் நான் பார்த்துட்டு எல்லாரும் வந்து சொல்லுவாங்க ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க, அந்த ஹார்ட் ஒர்க் பண்ணீங்கன்னு சொல்றதுக்கு முன்னாடி அவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. அதனாலதான் அவங்க சொல்றாங்க என்னுடைய ஜெர்னியில நிறைய எவ்வளவோ நடந்திருக்கு, செங்கம்ல யாருமே இல்லை அப்படின்னு ஒரு கிரியேட் பண்ணதுதான் செங்கமட்டி. என் செங்கமொழி எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதுக்கு திருவண்ணாமலை பிடிக்காத திருவண்ணாமலையும் ரொம்ப பிடிக்கும். ஸோ மேலும் சப்போர்ட் பண்ணுங்க, இதே மாதிரி ஆர்டர் இருந்தேன். Thank you so much. இந்த சேனல் ஆரம்பிக்கும் போது என்ன பெரிய கேமராவும் இல்ல, பெரிய டீமும் இல்ல, என்கிட்ட பெரிய பட்ஜெட்டும் இல்ல. ஆனா என்கிட்ட இருந்த ஒரே ஒரு விஷயம் மட்டும், ஒரு கனவு வீடியோவாக பதிவு செய்து அது உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண ஆசைப்பட்டேன்.
ஆரம்பத்துல இந்த வீடியோக்களை பார்த்து சில பேர் தான், சில வியூவர்ஸ் தான். பட் இருந்தாலும் என்னோட கண்டென்ட்டை யாருமே கண்டுக்கலன்ற தோற்றம் இருந்தாலும் நான் கண்டினியூஸா அதுக்காக நான் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சேன். எனக்குள்ள நிறைய கேள்விகள் இருந்திருக்கு. ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு நாளும் நான் மக்களுக்காக ரெகனைஸ் பண்ணுவாங்கன்ற நம்பிக்கையோட தான் நான் இப்போவும் இந்த கேமரா முன்னாடி வந்து நிற்கிறேன். as a அலி என்டர்டெய்னரா எனக்கு ஒரு சாதாரண ஒரு யூடியூப் சேனல் மட்டும் இல்ல, இன்ஸ்டாகிராம் மட்டும் இல்ல, இது என்னோட கனவு, என்னுடைய உழைப்பு, என்னுடைய வாழ்க்கையின் ஒரு மிக முக்கியமான ஒரு பகுதி. ஒரு சின்ன ஐடியாவாக ஸ்டார்ட் பண்ணியிருந்தாலும் இது என்னோட பிராண்டாக வளர வேண்டும் என்பதான் என்னோட ஆசையாக இருந்துச்சு. பிளாக்ஸ், என்டர்டைன்மெண்ட், சினிமேட்டிக் வீடியோஸ், லோக்கல்ஸுக்கு எவ்வளவுதான் நான் பண்ணிட்டு வந்தாலும் எனக்கு ஒரு பெர்ஃபெக்ஷன் என்னைக்குமே இருந்ததுன்றதை நான் யோசிச்சிருக்கேன். நான் ஒரு சாதாரண மனுஷன் தான், ஆனா என்னுடைய கனவை விட்டு கொடுக்காம தினமும் கொஞ்சம் கொஞ்சமா நான் முன்னேறிட்டு நினைக்கும் போது எனக்கு அது பெருமையாவும் இருக்கும். இந்த ஜேர்னிக்கு நான் மட்டும் இல்ல, என்னோட போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் பார்த்து சப்போர்ட் பண்ற மக்களாக நீங்க எனக்கு ஒரு முக்கியமான ஒரு பங்கு. உங்களோட லைக், உங்களோட ஃபாலோ, உங்களோட ஷேர் அண்ட் கமெண்ட் எப்பவுமே எனக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு சப்போர்ட்டா இருக்கு, என்னை மோட்டிவேட் பண்ணிருக்கு. என்னோட வாழ்க்கையில நான் எவ்வளவு தூரம் போனாலும் என்னைக்கும் எனக்கு எவ்வளவு தூரம் நான் போவேன் என்னைக்கு எனக்கு தெரியாது. ஆனா ஒரு விஷயம் மட்டும் எனக்கு முடிஞ்சா தெரியும், என் கனவு முடியும் வரை நான் முயற்சிக்கிட்டே இருப்பேன். சோ என் முயற்சி இருக்கும் வரை அலிமெண்டட் என் முயற்சி இருக்கும் வரை அலிமெண்டட் இருக்கும். இது வெறும் ஒரு சேனல் இல்ல, ஒரு ஆர்மி கிடையாது. இது என்னுடைய கனவு, நான் அன்பு. சோ அலி என்டர்டெய்னர் செங்கமாட்டி அவர்கள் வணக்கம். தமிழ் அவ்வளோ பேச வராது, கொஞ்சம் கோலார் தான். வணக்கம் செங்கம் மக்களே அப்படின்னு சொல்லி பழகிடுச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் டைம் வணக்கம் திருவண்ணாமலை மக்களே அப்படின்னு சொல்றேன். திருவண்ணாமலையில என் வீடியோ பார்த்துருப்பீங்களான்னு தெரியல. ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஸ்டேஜ் ஏறினேன். இது வரைக்கும் நிறைய ஸ்டேஜ் ஏறி இருக்கேன். எதுக்குன்னா மேரேஜ் ஃபங்க்ஷன்ல தான் ஏறி இருக்கேன், மாப்பிள்ளைக்கு பொண்ணு கிஃப்ட் கொடுக்க. இப்போதான் வந்து இந்த மாதிரி ஸ்டேஜ்லாம் ஏறுறேன். இந்த அவார்டு அதான் சொன்னல, ஆல்ரெடி ஏவில பார்த்துருப்பீங்க. அலிம் என்டர்டைன்மெண்ட் ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணி நிறைய ஒரு வீடியோஸ், நிறைய என்டர்டைன்மெண்ட் வீடியோ எல்லாமே போட்டேன். பட் அது வந்து எதுவுமே ஒரு ரீச் வியூவர்ஸ் போச்சு, பட் இதுவும் ஒரு சப்போர்ட் தெரியல. சரி நமக்காக எதுவும் தெரியல அப்படின்னுக்காக ஆரம்பிச்சது தான் இந்த செங்கம்மாட்டி. ஊருக்காக ஃபர்ஸ்ட் டைம் நம்மளுடைய செங்கம்ல பேஜ் யாருமே இல்லை, ஃபர்ஸ்ட் டைம் நான் தான் ஆரம்பித்தேன். செங்கம்காக எல்லாமே நிறைய வீடியோஸ், எல்லாம் லோக்கல் அப்டேட் எல்லாமே பண்ணேன். அது பண்ண ரீச் சப்போர்ட் எல்லாமே வந்துச்சு. இப்போ செங்கம்ல மோஸ்ட்லி நிறைய பேருக்கு தெரியும், என்ன பேசுறது தெரியல. இவங்க யாருன்னா பேசினா அவங்க வச்சு பிட் அடிச்சிடலான்னு பார்த்தேன். ஆனால் என்னையே ஃபர்ஸ்ட் எடுத்து வச்சுட்டாங்க, என்ன பேசுறதுன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் டைம் வேறேன். எல்லாருக்கும் தேங்க்ஸ். அதுக்கு மேலே என்ன சொல்கிறேன்னு தெரியல. எல்லாரும் மேலும் மேலும் சப்போர்ட் பண்ணுங்க. இதே மாதிரி எங்களை மாதிரி சின்ன சின்ன கிரியேட்டரை நீங்கள் சப்போர்ட் பண்ணாதான் நாங்கள் வந்து வளர முடியும். மேலும் நீங்களும் யாருன்னா ஸ்டேஜில் இந்த மாதிரி வீடியோஸ் ஆர்டர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான ஒரு ஸ்டேஜ் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். எனக்கும் இது நான் ஒரு அவ்வளோ பெரிய இதெல்லாம் இல்லை, இது என்னுடைய ஃபர்ஸ்ட் அவார்ட். அதுவும் கேபி ஈவெண்ட் மூலியமா வாங்குறேன் என்னுடைய ஃபர்ஸ்ட் அவார்ட். தேங்க்யூ கேபி ஈவெண்ட்ஸ் டீம், எல்லாருக்கும் வந்து தேங்க்யூ. எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க. மேலும் மேலும் எல்லாரும் வளரணும். நம்ம திருவண்ணாமலையோட அப்டேட் கொடுக்க நிறைய பேர் இருக்காங்க. நான் கொடுத்துட்டு இருக்கேன். இன்னும் செங்கம்லையும் நிறைய பேர் வரணும். திருவண்ணாமலையும் நிறைய இந்த மாதிரி கண்டென்ட், இந்த மாதிரி அவார்ட் ஃபங்க்ஷன் வந்து நிறைய நடத்திருக்கணும். ஆல்ரெடி 2-3 ஈவெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி கேபி ஈவெண்ட் தொடர்ந்து எல்லா ஃபங்க்ஷன், எல்லா ஈவெண்ட்டும் இன்னும் மேலும் மேலும் கொடுத்துட்டே போனோம். தேங்க்யூ கேபி. கிட்டத்தட்ட அலிம் என்டர்டெய்னருக்கு 732 ஓட்டுகளோட இந்த செங்கம் நம்ம திருவண்ணாமலை என்டர்டெயின்மெண்ட் அவார்டு நீங்க வாங்க ரிசீவ் பண்ணிக்கலாமா? ட்ரோன் இஸ் ரெடி, கேமரா இஸ் ஆன், வீடியோ இஸ் ஆன். கண்டிப்பா நம்ம சொல்லி ஆகணுமா? ஆமாம்.
Let's welcome Tiruvannamalai Sir Aarthi Devi Aarthi. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்க நம்புறேன். எனக்கு ஓட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இது என்னோட ஃபர்ஸ்ட் அவார்ட். என்ன பேசுறதுன்னு எனக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு எல்லாமே மறந்துச்சு. ஓட் பண்ண எல்லா மக்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ கேபி ஈவென்ட்ஸ். எல்லாத்தையும் நம்ம சாரதி திருவண்ணாமலை சுற்றி Thank you so much. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 100 வியூஸ் நினைக்கிறேன் 15 வியூஸ்ல இருந்து 100 வியூஸா கன்வெர்ட் ஆனது எனக்கு அது பார்த்த உடனே எனக்கு செம சந்தோஷம். ஐயோ 100 வியூஸ் போயிருக்கா அப்படின்னு சொல்லி தான் இந்த ஃபீல்டுக்குள்ள வந்தேன். ஸோ கொஞ்சம் கொஞ்சமா போட்டு அப்போல இருந்து நான் பண்ணாத சேனல் கிடையாது. இந்த இடத்துல நீங்க நிற்பது எந்த விதமான ஒரு இயல்பும் இல்லாம தொடர்ந்து ஒரு விடாமுயற்சியா உங்க கடின உழைப்புக்கான ஒரு முதலீடா தான் இந்த பயணத்தை நீங்க பாக்குறீங்க அப்படின்றதுமே நாங்க ஒரு மிக முக்கியமான ஒரு தடமா இங்க பதிக்க ஆசைப்படுறோம். 18 வயசுல இருந்தே நீங்க சமூக வலைதளங்கள்ல the winner of award name எனக்கு 600 பேர் ஓட்டு போட்டிக்கிறீங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே தேங்க்ஸ். ஆனால் நினைச்சு கூட பார்க்கல 600 ஓட்டு வரும்னு. ரொம்ப தேங்க்ஸ். செங்கம் மக்களுமே இருக்கும், திருவண்ணாமலை மக்களும் 2 பேருமே ரொம்ப தேங்க்ஸ். பார்க்கல எங்க மனசுக்காக நாங்க இது பண்றோம்னு எங்க மேல ரெகக்னைசேஷன் இருக்கும். ஒரு என்ன கேபி ஈவென்ட்ஸும் தாண்டி எங்க பசங்க ஸ்டேஜ் உங்க 2 பேருக்காகவே ஸ்பெஷலான ஸ்டேஜ் அவங்க பார்த்து பண்ணிருக்காங்க. பிகாஸ் ஆஃப் உங்களுடைய ஊருக்கான பேர் தான். ஸோ செங்கம் நீங்க உழைச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியாம உங்களுக்காக உழைக்கிறதுக்காக பீப்புள் இருக்காங்க. இந்த இடத்துல நாங்க சொல்ல ஆசைப்படுறோம். The sounds and lights, thank you so much for the value of the people who recognize your city. So thank you so much. Thank you your cooperation. செங்கத்துல இருந்து வந்து லைட் போட்டுன்னு சொன்னாங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். நான் now. So you have to give them. Thank you.
தேங்க்யூ ஸோ மச். அக்குனா மாட்டாக்கு வந்திருக்கோம். ஆல்மோஸ்ட் ஈவென்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ கடைசியா வந்து அலீம் என்ன நினைக்கிறாரு, அலீம் இன்னைக்கு அவார்டு வாங்கியிருக்காரு. நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, பெரிதிலும் பெரிது கேள் இன்னும் சூப்பரா இருந்துச்சு. அவர் தான் இப்ப சொல்லுவாரு, அவர் சொல்லுவாரு. நீங்க சொல்லுங்க, அவார்டு வாங்கினது எப்படி இருக்கு? சரி இருங்க, அதெல்லாம் இருங்க. எங்க அக்கா வராங்க. அக்கா அக்கா வெல்கம் யூ. நீங்க சொல்லுங்க. எப்படி எனர்ஜி குறையாம உள்ள பேசிக்கிறீங்க? வாங்க சொல்லுங்க. இது வந்து எனர்ஜினா எப்படின்னா, நீங்க எல்லாமே வந்ததே எனக்கு தனி எனர்ஜி. உங்க ஃபேஸ் எல்லாம் பார்க்கும்போது தனி ஹாப்பி. லைட் வரும். இப்படி வாங்க, கேமராமேன் லைட் வந்து பாருங்க. நீங்க பேசலாமா? இப்போ வந்து இந்த ஈவெண்டோட லைட்லாம் ஆஃப் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த எனர்ஜி போயிடும். இந்த எனர்ஜி எல்லாம் என்ன அப்படின்னா, உங்க எல்லாமே பார்க்கும்போது நீங்க ஏதோ ஒரு எதிர்பார்ப்பை வந்து தேடிதான் வந்திருப்பீங்க கேபி ஈவெண்ட்ஸ் கிட்ட. அது எங்களால முடிஞ்ச அளவுக்கு ஃபுல்ஃபில்லா கொடுக்கணும் அப்படின்றது மட்டும் தான் எங்களோட எனர்ஜியா இருந்தது. எங்க கொடுத்துருக்கோமா? சந்தோஷமா இருக்கீங்களா? அவ்வளவுதான். ஓகே, வேற என்ன கேட்கணும்? எப்படி ஈவென்ட்லாம் சிறப்பா முடிஞ்சிருச்சா? எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாங்க வந்து எப்படி எனக்கு அந்த ட்ரோன் ஒண்ணு இருந்தது இல்லையா, அது ஒண்ணு மட்டும் நாங்க இன்னும் கொஞ்சம் ஹைலைட்டா எங்களும் விசிபிளா இருந்துட்டு நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணோம். அதை தவிர்த்து மத்த எல்லாமே நாங்க என்ன கொடுக்கணும்னு நினைச்சோமோ அதான் நாங்க கொடுத்துருக்கோம் நாங்க நினைக்கிறோம். இதுக்கு மேல இதுக்கு மேல நீங்க உயர்ற உயரங்கள் தான் கேபி ஈவெண்ட்ஸோட இந்த ஈவெண்டோட சக்சஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்ன நினைக்கிறீங்க? இதே மாதிரி சப்போர்ட் பண்றதா நாங்களும் வளர்ந்துட்டே இருக்கோம். சப்போர்ட் பண்றவங்க இருந்தா நம்ம வளர முடியும். இன்னைக்கு வந்து என்னோட சப்போர்ட், இன்னொரு நாள் இதோட பெருசா அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த சப்போர்ட் எடுத்துக்கணும்னாலே நம்ம அதுக்காக நிறைய உழைச்சிக்கிட்டே இருக்கணும். நம்ம உண்மையா உழைச்சோம்னா இது மாதிரி நிறைய மேடைகள் யாரோ ஒருத்தர் கொடுத்துக்கிட்டே இருப்போம். ஓகேவா? எப்பவுமே வந்து வீடியோ பண்ணுவோம், பிளாக் எடுப்போம். இந்த கப்பு இல்லாம எடுத்திருக்கோம். இந்த வாட்டி தான் கப்போட எடுத்திருக்கோம். 2 வாட்டி வந்து கப்பு இல்லாம எடுத்தா, இந்த வாட்டி கப்பு. ஏன்னா எங்க ஆள் வந்து நம்ம ஈவெண்ட் எவ்வளவு வருஷம் இருக்கும். 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஈவெண்டோட விசிட்டரா வந்து நான் வந்து அடுத்து இந்த இடத்துல அவார்டு வாங்குவேன்னு சொன்னாரு. சோ அதே மாதிரியே இன்னைக்கு சாதிச்சு காட்டியிருக்கிறாரு. இந்த வாட்டி மிஸ் ஆகல, அதான் கப்பு முக்கியம். அப்படி இல்ல, ஹாப்பியா எல்லாருமே. உங்க ஃபேமிலிக்கு வந்து இந்த அவார்டு வந்து கேபி ஷேர் பண்ணி நீங்க போய் கொடுங்க. அதான் யாராச்சும் வந்து எங்க பசங்களை வந்து என்ன நீங்க சாதிச்சிருக்கீங்க, என்ன இது ஒரு வேலையா அப்படி கேட்டீங்கன்னா, நவ் தே ஆர் செலிபிரிட்டி ஆஃப் திருவண்ணாமலை. அதை நினைக்கும் போது ரொம்ப பெருமை, சந்தோஷம் எனக்கு. தேங்க்யூ சோ மச். அலீம் என்டர்டெயின்மெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து தம்பிக்கு சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. திருவண்ணாமலை ஃபுட்டி, திருவண்ணாமலை பொண்ணுங்க, இன்போ திருவண்ணாமலை அப்படின்னு இன்னும் எத்தனை பேஜ் இப்ப தம்பி புதுசா வந்து உங்க பேஜ் அபுசியார் அதே எல்லாமே கிடைக்கணும்னு நான் என்னோட பேஜ்ல கண்டிப்பா ஆரம்பிச்சிருக்கேன்.